ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் திடீர்னு ஒரு ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணோம். கிளைமேட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது மதியம் ஒரு 2:00 மேலே அன்பிளான்டாக பண்ணது. சரி கிளைமேட் நல்லாயிருக்கு, அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ளவர் ஷோவோட லாஸ்ட் டேங்க. சரி போனால் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கிறதுக்கும் பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான் கூட இல்லாமல் கிளம்புன ட்ரிப்பு தான் இது. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் என் கூட கண்டினியூவாக வந்து பாருங்கள். செம்ம கிளைமேட், செம்ம சில்லுன்னு இருந்தது. அது இல்லாமல் மேலே போக 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 மிஸ்ட்டு மேகம் அப்படியே மூடி மூடி திறந்ததுக்கு செம்ம அழகாக இருந்ததுங்க. என்ன இப்படி 2 வீடியோவாக வருதுன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் புது ஃபோன் வாங்கியிருந்தார் என் வீட்டுக்காரர். சரி அதில் கொஞ்சம் டெஸ்டிங்கை போடுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் புதுசாக ஏதோ ஆப்ஷன்லாம் இருந்தது. எங்கள் ஃபோனில் இது வரைக்கும் இருந்ததில்ல அது. சரி இந்த ஆப்ஷன்லாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேங்க. வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ்லாம் ஃபஸ்ட் டே வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் போலுங்க. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டே தான் போனோமா, அதனால் எல்லாமே வாடி போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். பட் ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு 5 டேஸ்க்கு மேலே ஒரு ஃப்ளவர் தாங்கிறதெல்லாம் சாதாரணம் தான். பட் ஆனால் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து வாட்டர்மெலன் பிக்சர். அதே மாதிரி அங்கேருந்து ஃப்ளார்ஸ்லாம் அந்த கண்ணாடி ரூம்குள்ளே நீங்கள் போனவங்களுக்குலாம் தெரியும், கண்ணாடி ரூம்குள்ளே தனியாக ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் செம்ம அழகாக இருந்தது. சரி அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. எங்கேயும் போகல, ஜஸ்ட்டு இது மட்டும் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் போட்டிங் போகிற இடத்துல ஒரு சின்ன பூங்கா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு மேகம் போகிறதெல்லாம் அப்படியே அழகாக ரசிச்சுட்டு ஒரு 1/2 hour பக்கம் நல்லா மியூசிக் கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கு இந்த வழியாக தான் வந்திருந்தோங்க. வரும்போது பார்த்தா இந்த கடை நல்லா இருந்தது, பார்க்க செம்ம பார்வையாக அழகாக இருந்தது. அங்கே போயிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குப்பனூர் வழியாக தான் இறங்க சொல்லியிருந்தாங்க. அப்படியே இறங்கி கீழே வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பாய்.